அனைவருக்கும் வணக்கம். நிறைய பேர் பயணிக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன் திருவனந்தபுரம் ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு அடுத்து ஒரு 6 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ரயில்வே ஸ்டேஷனை, அதாவது வடக்கு புறமாக 6 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ரயில்வே ஸ்டேஷன் தான் கொச்சுவேலி. இந்த கொச்சுவேலி ரயில்வே ஸ்டேஷனை இவங்க திருவனந்தபுரம் நார்த் அப்படி சொல்லி மாற்றிருக்காங்க ரயில்வே. அது மட்டும் இல்லாமல் அதற்கு தெற்கு புறமாக 5 கிலோமீட்டர் பயணித்து வரக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன் என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா நேமம். இந்த நேமம்ங்கிற ரயில்வே ஸ்டேஷனை எப்படி மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம் சவுத் அப்படி சொல்லி மாற்றிருக்காங்க. இப்படி ரயில்வே ஸ்டேஷனை பேரை மாற்றிட்டாங்க. இதனாலேயே நிறைய பேர் சர்ச் பண்ணுறவங்க நிறைய சிக்கல்களில் அனுபவிச்சிருக்காங்க. ஏன்னா சர்ச் பண்ணும்போது நேமம்னு சர்ச் பண்ணால் வராது, கொச்சுவேலின்னு சர்ச் பண்ணால் வராது. என்னடா இது இப்படி மண்டே போட்டு குழப்பிட்டு இருக்காங்க. அவங்களுக்கான இந்த வீடியோ தான். இப்போ நம்ம எப்படி சர்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஓகேவா? கண்டிப்பாக இது ஈஸியாக உங்களுக்கு பயனுள்ள தகவல்களாக இருக்கும். இப்போ ஐஆர்சிடிசி அப்ளிகேஷனை நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஒன்றும் இல்லை, இது ஒரு சின்ன வீடியோ தான், ஈஸியாக முடிஞ்சிடும். என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் ஃப்ரம் ஸ்டேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நான் திருவனந்தபுரம் சர்ச் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ நான் திருவனந்தபுரம் ஸ்பெல்லிங்கை மட்டும் லைட்டாக டைப் பண்ணுறேன், உங்களுக்கே தெரிஞ்சிடும். TRIV அப்படி சொன்னாலே திருவனந்தபுரம் சம்மந்தமாக எந்தெந்த ரயில்வே ஸ்டேஷன்லாம் இருக்கோ எல்லாமே வந்துடும். இப்போ திருவனந்தபுரம் சென்ட்ரல், அதாவது திருவனந்தபுரம் சென்ட்ரல் அப்படின்றது பார்த்தீங்களா, இது ஆல்ரெடி நம்ம திருவனந்தபுரம்னு சொல்லக்கூடிய திருவனந்தபுரம் ரயில்வே ஸ்டேஷன். இதில் இந்த திருவனந்தபுரம் பேட்டை நேம் மாற்றலை, அதனால் அதை பற்றி நமக்கு தேவை கிடையாது. இதில் திருவனந்தபுரம் நார்த்து இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் முன்னாடி கொச்சுவேலி அப்படி சொல்லிட்டு இருந்து கொச்சுவேலி அப்படிங்கிற ரயில்வே ஸ்டேஷனை திருவனந்தபுரம் நார்த்துன்னு மாற்றிருக்காங்க. அப்புறம் திருவனந்தபுரம் சவுத் அப்படின்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, இது நேமம். நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் திருவனந்தபுரம் போகும்போது இந்த வரக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன், அதாவது நேமத்தை தாண்டி தான் திருவனந்தபுரம், அதுக்கப்புறம் தான் கொச்சுவேலி வரும். அப்போ இந்த திருவனந்தபுரம் சவுத்தை நேமத்தை திருவனந்தபுரம் சவுத்துன்னு மாற்றிருக்காங்க. இப்போ நான் கொச்சுவேலின்னு சர்ச் பண்ணுறேன். முன்னாடி கொச்சுவேலின்னு சர்ச் பண்ணால் அழகாக வரும். ஓகேவா? இப்போ கொச்சுவேலின்னு சர்ச் பண்ணுற பாருங்க, ஒன்றும் வராது, ஒன்றும் வராமல் அப்படியே இருக்குது. ஏன்னா அதோட பேர் தான் மாற்றிட்டாங்க. அதனால கொச்சுவேலின்னு சர்ச் பண்ணால் நமக்கு தேவையான ரயில்வே ஸ்டேஷன் கிடைக்கிறது இல்லை. அதே மாதிரி நேமம் பாருங்கள். இப்போ நான் நேமம்னு சர்ச் பண்ணுறேன், NEMAM. நேமம்னு சர்ச் பண்ணாலும் நம்ம நினச்சி பார்த்துட்டு இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன் கிடைக்கிறதில்ல. அப்போ அதுதான் இந்த பேரை தான் மாற்றிட்டாங்களே, வேறு எப்படி கிடைக்கும்? இந்த தகவல் யாருமே மேக்ஸிமம் சொல்லலை. இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒன்றும் ஐயோ இந்த ரயில்வே ஸ்டேஷன் வரமாட்டாங்க என்ன ஆச்சு அப்படி சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் இதை ஷேர் பண்ணிடுங்க. ஓகேவா? அடுத்த ஒரு நல்ல வீடியோட சந்திப்போம். தேங்க்யூ.